எதிர்ப்புகளை மீறி எப்படி சாமி வரும்? சாமி முடிவு பண்ணிருச்சு, நான் இவர் மேலே தான் வரணும், இதுதான் என்னுடைய வாகனம் அப்படின்னு சாமி முடிவு பண்ணிருச்சு. ஆனால் சுற்றி இருக்க சனம் நம்ம சாமி யார் மேலே உண்மையாக வருது அப்படின்னு சரியாக புரிஞ்சிக்காம வந்துருச்சு, நம்ம சாமி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சாமியை பார்க்காம சாமி வந்த மனுஷனை பார்த்ததுனால வந்தவன என்னவன எதிர்ப்புகளை மீறி எப்படி சாமி வரும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வம் என் பிள்ளை நான் தொட்ட வாகனத்தை நீங்கள் குறையா சொல்லி நீங்கள் ஒதுக்குறீங்களா, பாரு என்ன நடக்குது அப்படின்னு அந்த சாமி அந்த இடத்துல முடிவு பண்ணுது. முடிவு பண்ணி என்ன ஆகுது தெரியுமா? அந்த சாமி பொறுமையாக இருக்கு, அந்த வாகனம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. என் பிள்ளை என் வாகனம் என்னென்ன இடையூறு வருது, யார் பிரச்சனை பண்ணுறா, என்னென்ன தீய சக்தி விளையாடுது, என்னென்ன செய்வினை வருது, என்னென்ன ஏவல் வருது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு, பொறுமையாக இருக்கு. ஆனால் அந்த தெய்வத்தை சுமக்கிற வாகனம் திடமா தைரியமா உற்சாகமா எந்த ஒரு அச்சம் இல்லாமல் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் என் மேலே வர்ற சாமி மலை போல வர்ற சாமியை நான் சுமந்துக்கிட்டு அச்சப்படலாமா அப்படின்னு கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் தீய சக்திகளையும் எல்லாத்தையும் சரி பண்ணி மேலே இருக்க சாமியை ஓங்கி உறக்க நினைக்கிறாரு. அப்போ மறுபடியும் அது போன்ற வாகனத்துக்கு பிரச்சனை வரும்போது தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு, இனியும் நான் எப்படா என் பிள்ளைய விட்டு ஊக்கமாக இறங்க, இந்த ஊரறிய இந்த நாடறிய என் பிள்ளை மேலே வர்றது நான் தாண்டா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அந்த தெய்வம் முடிவெடுத்துருச்சு. முடிவெடுத்து என்ன நடக்குது தெரியுமா? அவருக்கு ஒரு கனவு. யாருக்கு? அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு. டேய், நீ ஏண்டா கலங்குற? உனக்கு வலக்கையா இடக்கையா, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் உள்ளத்துக்கும் உடலுக்கும் உச்சம் தலைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் நான் நிற்கிறேன்டா, நீ ஏன் கலங்குற அப்படின்னு அந்த சாமி ஒரு கனவு. எப்படி கனவு தெரியுமா? கல்வி விழா நடக்குது, அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடியோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லா எல்லா சனம் எல்லாம் நிற்கிறாங்க. பெரிய விழா. அந்த விழாவில் உனக்கு நீ கலங்காத, ஓ மேல பரிபூர்ணமா நான் வர்றதுக்கு உண்டான அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்துட்டேன், உன் மேல பரிபூர்ணமா வந்துட்டேன். ஆனா இருந்தாலும் இந்த ஊரறிய இந்த நாடறிய இந்த உலகமறிய உன் மேல பரிபூரணமா வர்றதுக்கு இன்னொரு சான்றுடா இந்தா அப்படின்னு அந்த கல்லறை விழாவில் எல்லா சனம் கூடி நிற்கிது. அந்த கூடி நின்ன சனங்களில் 40,000 சனத்தில் ஒரு 40 சனம் ஒதுங்கி அப்படியே குசு குசு குசுன்னு பேசுகிறாங்க. இப்படி ஒரு மேலே எப்படி சாமி வரலாம், எப்படி சாமி வர விடலாம், எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 சனமும் ஒதுங்கி 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 பேசுது. அப்போ அந்த இடத்துல அவர் மேலே வந்த சாமி, அதாவதுங்க, ஒரு தெய்வம் மனுஷன் மேலே வந்தால் நாம் எப்படி அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிற அங்கே அடையாளம் இந்த பதிவு ஒரு சான்று. அப்போ வந்து என்னது, அந்த 4000 பேரில் அந்த 40 பேர் இவர் மேலே எப்படி வரலாம், வர்றதை நான் எப்படி பார்க்குறேன், ஆடுறதை நான் எப்படி பார்க்குறேன், ஆட விட்டுருவோனா அப்படிங்கிற மாதிரி 1000 கருத்துக்களை முன் வச்சு நிற்கிறாங்க. அந்த சாமியாடி மேலே சாமி பரிபூரணமாக வருது. எப்படி பரிபூரணமாக வந்தது, அவர் மேலே சாமி வந்த உடனே அந்த 40 சனத்தையும் இறங்க பார்க்குறாரு. யார்? அந்த சாமியாடி. தெய்வம் நினச்சிருச்சு, தாடா என் பிள்ளை மேலே நான் பரிபூரணமாக வரப்போகிறேன், வந்திருக்கேன், இப்பயும் வருவேன், நானும் வருவேன், காலத்துக்கு வருவேன், முக்காலத்துக்கு வருவேங்கிறது சத்தியம் தெய்வம் தொற்றுச்சு. யாராலையும் அசைக்க முடியாதுல்ல. ஏங்க, மனுஷன் எடுக்கிற முடிவாங்க சாமி வர்றது? தெய்வம் எடுக்கிற முடிவுங்க. அந்த தெய்வம் எடுக்கிற முடிவை யாராவது குறுக்கு நிற்க முடியுமா? அந்த தெய்வம் எடுக்கிற முடிவை யாராவது மாற்ற முடியுமா? முடியவே முடியாது.
இப்போ மனுஷனுக்கும் தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்போ என்னது, அந்த கல்லறை விழாலாம் அவர் மேலே பரிபூர்ணமாக சாமி வந்த கணம் 4000 பேரில் அந்த 40 பேரை ஏற இறங்க பார்க்குது, முதல்ல பார்க்குது. என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறீங்கல்ல, இந்தா பாரு, பரிபூர்ணமாக வந்து நிற்கிறேன், உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை முதல் நிற்கிறேன் என் பிள்ளை மேலே அப்படின்னு ஏற இறங்க முதல்ல அந்த 40 பேரை பார்த்துட்டு சுற்றி இருக்கிற சனங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 சனங்களை நல்லா பரிபூர்ணமான அந்த தெய்வத்தோட அருளோட ஆசீர்வாதத்தோட அந்த இருக்கிற எல்லா மக்களையும் 8 திசைகளையும் திரும்பி பார்க்குது சாமி. அவர் மேலே வந்த கணம் முதல்ல அந்த சாமியாடி மேலே வந்த கணம் அந்த தெய்வத்தோட பார்வையை மக்களுக்கு காட்டுது. நல்லா ஏற இறங்க நல்லா பார்த்து முதல்ல எப்படி நான் இந்த சாமி தான் அப்படின்னு அந்த சனங்களுக்கு அடையாளப்படுத்த, இவர் மேல வந்த சாமி இந்த சாமி தான் அப்படின்னு அந்த சனங்களுக்கு அடையாளப்படுத்த என்ன பண்றாரு, ஏய் சாமி பேசுதுங்க, ஏய் எங்கடா என் சுருட்ட, எங்கடா என் சுருட்டு, எங்கடா என் சுருட்டு எங்கடா அப்படின்னு உரிமையோட கேட்குது. ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து அந்த சுருட்டை கொடுக்குறாரு. சுருட்டை பற்ற வச்சு இழுத்தா எப்படி சொல்கிறது, அந்த ரயிலில் புகை வரும் பாருங்க. ஏங்க சுருட்டுங்கிறது தெய்வம் விரும்பி ஏற்கிறதுங்க. அதுக்காக வந்து அதை வந்து நாம் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து நாமளும் சுருட்டு பிடிக்கணும் புகை பிடிக்கணும்னு இல்லை. தெய்வம் மனுஷனுக்கு மீறின சக்தி, தெய்வ சக்தி. நம்ம மனுஷன் அதிகமாக எடுத்தால் நம்ம உடம்பை பாதிக்கும், தெய்வத்துக்கு அப்படி இல்லை. எங்கடா சுருட்டை எங்கடான்னு கேட்ட சோருக்கு வந்த சுருட்டை எடுத்து கப்பான்னு பற்ற வச்சு குபுன்னு விடுறாரு புகை. அவர் விடுற புகை சுற்றி எல்லா பக்கமும் போகுது. அங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் நல்லா நடந்து, அங்கிட்டு 7 அடி இங்கிட்டு 7 அடிக்கு நல்லா நடந்து சுருட்டை நல்லா எடுத்து நல்லா ஏற இறங்க நல்லா பார்த்து பரிபூர்ணமாக பார்த்து அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. பிராணி மனுஷன்னா யாரும் நல்லது சொன்னாலும் கேட்பாரு, யாரும் கெட்டது சொன்னாலும் கேட்பாரு. அவருக்கு 1000 பிரச்சனை, பொம்பளை புள்ள பிரச்சனை, ஆம்பளை புள்ள பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவருக்கு இருக்கு. அவரை கூப்பிட்டானா உரிமையோட பாசமோட வெள்ளையந்தியான மனுஷன். அவரை கூப்பிட்டு இந்த சாமி அருள்வாக்கு சொல்லுது. எப்படி அருள்வாக்கு சொல்லுது? அவருக்கு அருள்வாக்கு சொல்லும்போது, என் மேலே வந்திருக்கேன், யாரு இந்த சாமி வந்திருக்கு, ஓம் பிரச்சனை, ஓம் பிள்ளை பிரச்சனை, ஓம் பொம்பளை பிள்ளை பிரச்சனை, ஓ ஆம்பளை பிள்ளை பிரச்சனை, ஓ உடல்ல பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நான் மாற்றி அமைக்கிறேன். 4 மாத காலத்தில் எல்லாத்தையும் நான் மாற்றி அமைக்கிறேன். அப்படி நீ எல்லாம் மாற்றி அமைஞ்சு எல்லாம் நீ நல்லா இருந்த அப்படின்னா நீ எனக்கு ஒரு வெள்ளி காப்பு அடிச்சு போடுறா அப்படின்னு உரிமையோட கேட்குது. எப்படிங்க? அதாவதுங்க இதில் சாமி 3 விஷயம் சொல்ல நினைக்குது. என்ன சொல்ல நினைக்குது? என்னுடைய வாகனம் யாரு, நீ யார் மேலே வராது நீ நினைக்கிறியோ, நீ நினச்சிக்கிட்டு இவ்வளவு இடையூறுகளை நீ செய்கிறியோ, அதானா என் வாகனம். முதல்ல ஒன்று. இன்னொன்று, சுருட்டை கொண்டு வாடா. எந்த சாமி அந்த எல்லையில் சுருட்டை அதிகமாக விரும்பியே இருக்கா? 2. 3வது, வந்திருக்கிறது நான் தான் வாய் திறந்து அந்த சாமியோட பேரை சொல்லுது. ஊரறிய உலகம் அறிய நாடறிய சொல்லுது. சொல்லி நான் வந்த சாமி அருள்வாக்கு சொல்கிற சாமிடான்னு காட்டுது. வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழைச்சி அவங்க மேலே பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம், இதை 4 மாதத்தில் நான் மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு உரிமையோட வெள்ளி காப்பு அந்த சாமிக்கு பிடிக்கிற வெள்ளி காப்பை உரிமையோடு கேட்குது. எத்தனை விஷயங்கள் அந்த சாமி அந்த இடத்துல தெளிவுபடுத்துதுன்னு பாருங்க. அப்போ சாமி யார் மேலே உண்மையாக வருதோ அவங்கள என்ன பண்ணாலும் நீதிக்கு, சத்தியத்துக்கு, உண்மைக்கு, நேர்மைக்கு நிற்கிற சனத்தை தீய சக்தி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நெருங்க முடியாதுங்க. தீய எண்ணம், போட்டி, பொறாமை கொண்டவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்கள நெருங்க முடியாது. இந்த பதிவு உண்மையான தெய்வத்தை சுமக்கும், நேசிக்கும், இந்த தெய்வத்தால் வேதனைப்படும் அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பர்களுக்கும் சமர்ப்பணம். எதிர்ப்பை மீறி எப்படி சாமி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று.
தெய்வம் நினைச்சிருச்சுன்னா மலையை மடுவாக்கிறான், கடலை கடுகாக்கிறான். அதனால சொல்றேன், உரிமையோட உற்சாகத்தோட உங்க மேல இருக்க சாமியை நீங்க வணங்கி வாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் பரிபூரணமாக இதுபோன்று தெய்வத்தை ஏங்கி நிற்கும், தெய்வத்திற்காக தெய்வமே எல்லாம் என்று தன்னுடைய உறவுகளுக்குள்ள கூட ஒரு பகையை வளர்த்து, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள தான் கட்டிய மனைவி, பெற்ற தாய், தந்தை, உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்கிட்டையும் என் சாமி தான் மேலன்னு இருக்கிற இது போன்ற சாமியாடிகள், உங்களுக்காக இந்த பதிவு, உங்க மேல வர்ற சாமி உங்களை கை விடாது அப்படிங்கிறதுக்காக மன நம்பிக்கையோட உறுதியோட இருங்க. அந்த மலை போல இருக்க அந்த சாமியை இருகரம் கூப்பி அவருடைய பாதம் தொட்டு வணங்குறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.